Good morning students. Now I teaching the subject maths. Yesterday நம்ம பார்த்தோம் எக்ஸாம்பிள் 2 பார்த்தோம். அதாவது பேஜ் நம்பர் 43ல் இருக்கிற எக்ஸாம்பிள் 2 பார்த்துட்டோம். அதாவது இந்த எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 44 எல்லோரும் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிடலாமா? இன் சப்ராக்ஷன் ப்ராப்ளம் வி கேன் செக் த டிஃப்ரென்ஸ் பை காஸ்டிங் அவுட் 9 மெத்தட்ஸ். அதாவது நம்ம இது வரைக்கும் என்னென்ன மெத்தடில் காஸ்டிங் அவுட் ஆஃப் 9 மெத்தட்ஸ் பார்த்துட்டோம். மல்டிப்ளிகேஷன் சம்முக்கு பார்த்துட்டோம், அடிஷன் சம்முக்கு பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் நம்ம சப்ராக்ஷன் சம்முக்கு பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சப்ராக்ஷன் சம்முக்கு காஸ்ட் அவுட் ஆஃப் 9 மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கரெக்டாக போட்டுக்குமா இல்லையா செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் அதாவது என்னது பேஜ் நம்பர் 44ல் இருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு மேலே ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிமெம்பர், அதாவது என்னது இந்த லைன், ரிமெம்பர் தட் சப்ராக்ஷன் இஸ் நத்திங் மோர் தென் அடிஷன் இன் ரிவர்ஸ். அதாவது என்னது ஒன்றும் இல்லை, நம்ம அடிஷன் சம் எப்படி போட்டோம், காஸ்ட் ஆஃப் 9 மெத்தட், அதாவது 9 நம்பரும் ஆட் பண்ணுனா வர 9 நம்பரும் அடிச்சுட்டு மீதியெல்லாம் எப்படி அடிஷன் பண்ணி போட்டோமோ அதே மாதிரி தான் சப்ராக்ஷன் சம்முக்கு அதே மாதிரி தான் 9 வந்தால் அந்த நம்பரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். அப்புறம் என்னது ஆட் பண்ணால் வர 9 நம்பரையும் சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு மீதி ரிமைனிங் நம்பர் என்ன நம்ம பண்ணணும்னா சப்ராக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அதாவது இந்த எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு லெட்டஸ் நோ, அதாவது தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். திங்க் ஆஃப் எ 2-digit number say 52, then subtract the reverse of digit is 25 from 52. Difference 52 minus 25 equal to 27. 27 is a multiple of 9. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது என்னது 2 டிஜிட் நம்பர் வந்து நம்ம திங்க் பண்ணிக்கிறோம். ஏதோ 2 டிஜிட் நம்பர் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து இங்கே புக்கில் என்ன நம்பர் சொல்லியிருக்காங்க, 52ங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? 52ங்கிற நம்பரை எடுத்துக்கிட்டாங்க. 52வோட ரிவர்ஸ் ஆர்டர் என்னது 25. இப்போ 52 மைனஸ் 25 சப்ராக்ஷன் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 27. இப்போ 27 வந்து மல்டிபிள் ஆஃப் 9 9 டேபிள் சொல்லி பாருங்கள். 9 1 is 9, 9 2 are 18, 9 3s are 27. ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? இப்போ 9 மல்டிபிள் ஆஃப் 9 வந்துருச்சா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? இப்போ ஃபஸ்ட் நம்பர் என்னது 4897 மைனஸ் 2186 ஈக்குவல் டு 2711. அதாவது என்ன, இந்த 2 நம்பர் சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு பார்க்கணும். நம்ம எப்படி பார்ப்போம், இந்த சைடு இருக்கிற ஈக்குவலுக்கு ரைட் சைடு இருக்கிற நம்பரையும் 9 அடிஷன் ஆஃப் 9 வர நம்பரில் அடிச்சுட்டு அதே மாதிரி 2 பக்கமும் அடிச்சுட்டு ரிமைனிங் நம்பர் நம்ம வந்து சப்ராக்ஷன் பண்ணதுக்கப்புறம் 2 நம்பர் ஈக்குவலாக வந்துச்சுன்னா நம்ம போட்ட சம்மு கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைட் பாருங்கள் 4897 இருக்குது, மைனஸ் 2186 இருக்குது. இப்போ இதில் 9 வந்து என்னது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். அதேமாதிரி இந்த 2186 வந்து என்ன இருக்குது 9ங்கிற நம்பர் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்னது அடிஷன் நம்பர் ஆஃப் 9 பார்க்குறோம். ஸோ 2 1 அதை மாதிரி ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1 ஆட் பண்ணால் 9 கிடைக்குது. ஸோ அந்த 2 நம்பர் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஈக்குவல் ரைட் சைடு என்ன நம்பர் 2711 இருக்குது. ஸோ 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது 9 கிடைக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறாங்க. ரிமைனிங் நம்பர் என்னது 4 7 இருக்குது. 4 7 ஆட் பண்ணிக்கிறேன். 4 8 7 இந்த 3 நம்பர் இருக்குது. ஸோ இந்த 3 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது 19. அடுத்து வந்து இந்த லைன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? 19. அடுத்தது 2 6 ஆட் பண்ணால் 8 கிடைக்குது. அடுத்தது இங்கே வந்து 2 7 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 11 தான் இருக்குது. ஸோ 1 + 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது 2 கிடைக்குது. ஓகேங்களா? என்ன கிடைக்குது 2. அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், இங்கே இந்த ஸ்டெப்பு 19 minus 8. ஸோ 19ல் 8 போயிடுச்சு. இன்னொரு டிஜிட், இங்கே 2 டிஜிட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், மீண்டும் ஆட் பண்ணணும். 1 + 9 என்னது 10. இங்கே சிங்கிள் டிஜிட் இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படியே 8 வச்சுக்கிறோம். ஸோ இங்கே சிங்கிள் டிஜிட்னால 2. அடுத்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு
எப்படி வந்துச்சுன்னா இங்கே வந்து 1 + 0 ஆட் பண்ணாலும் 1 தான் வரும். ஸோ நம்ம வந்து 1 - 8ன்னு போட முடியாது. ஸோ அந்த நம்பர் அப்படி வச்சுக்கிறோம். 10 - 8 என்னது 2. ஸோ இந்த சிங்கிள் டிஜிட் வந்துச்சுன்னா 2. இப்போ ரெண்டு சைடு என்னதாயிடுச்சு ஈக்குவல் ஆயிடுச்சு. 2 = 2. ஸோ இந்த நம்ம போட்டிருக்கிற சம்மு கரெக்டு. இது வந்து ஒரு மல்டிபிள் ஆஃப் 9. காஸ்ட் ஆஃப் 9 வந்து இட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்போ அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது வந்து ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, என்னது பார்க்க போகிறோம்? ஆக்டிவிட்டி. இங்கே பாருங்கள், நம்பர் 92 கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே லெட்டர்ஸ் நோவில் பார்த்தோம்ல அதே மாதிரி மாடல் தான். நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 92 கொடுத்துருக்காங்க. இது ரிவர்ஸ் ஆர்டர் என்னது? 29. ரிவர்ஸ் ஆர்டர் என்னது? 29. டிஃப்ரென்ஸ் என்னது? 92 - 29 இங்கே எழுதிக்கிறாங்க. 92 - 29 எழுதிக்கிறாங்க. இதில் சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 63. இப்போ 63 டபுள் டிஜிட்டில் வந்திருக்கு. ஸோ சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும். நம்ம அடிஷன் போடணும் 2 நம்பருக்கு ப்ளஸ் நடுவாண்டா. ஸோ 6 + 3 9. ஸோ இது வந்து கரெக்ட். இட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா, இப்போ புரியுதுங்களா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 14 கொடுத்துருக்காங்க. 14ஓட ரிவர்ஸ் ஆர்டர் என்னது? 41. இப்போ நான் இங்கே பிளேஸ் இல்லைனால இங்கே கீழே எழுதி காட்டுறேன். 41. ஓகேங்களா, இப்போ நம்ம சப்ராக்ஷன் பண்ணால் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் கழிப்போமா, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் சப்ராக்ஷன் பண்ணுவோம், பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் சப்ராக்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ இங்கே என்னது? 41 - 14. ஓகேங்களா, மைனஸ் நான் இந்த சம்முக்கு இங்கே போட்டு காட்டுறேன் பிளேஸ் இல்லைன்னு சொல்லி. ஓகேவா, இப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ஷன் பண்ணால் வர ஆன்சர் என்னது? 27. என்ன ஆன்சர்? 27. இப்போ வந்து 27 வந்திருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? நம்ம 2 + 7 எழுதுவோம். என்ன எழுதுவோம்? 2 + 7 என்னது? 2 + 7. இப்போ 2 + 7 = என்னது நம்மளுக்கு? 2 + 7 என்னது? 9. ஸோ என்னது? 2 + 7 என்னது? 9. ஓகேங்களா, புரியுதுங்களா? இந்த சம்மு ஃபஸ்ட்டு 14 எடுத்துக்கிறாங்க. 14 ரிவர்ஸ் நம்பர் என்னது? 41. இப்போ 14 - 41 நம்ம போட முடியாது. ஸோ பிக்கஸ்ட் நம்பர் 41 ரைட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன் சிம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. 14 ரைட் பண்ணி ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு 27 கிடைக்குது. ஸோ சிங்கிள் டிஜிட்டாக மாத்திரம் 2 + 1 = 9. ஓகேங்களா, இப்போ இது புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ அடுத்த சம் பாருங்கள். இங்கே என்ன வரும்னு கேட்குறாங்க. 38. 38க்கு ரிவர்ஸ் நம்பர் என்னது? 80. 38க்கு என்னது ரிவர்ஸ் ஆர்டர்? 83. நான் இங்கே பிளேஸ் இல்லைன்னு கீழே எழுதி காட்டுறேன். 83. அதாவது இந்த இடத்துல. ஓகேங்களா, 83. அதாவது என்னது? 83. இந்த சம்மு நான் பார்க்குறோம். தேர்டு சம் பார்க்குறோம். ஓகேங்களா, 83. இது ரிவர்ஸ் ஆர்டர் 38 கொடுத்துருக்காங்க. அப்போனா இங்கே என்ன வரும் நம்மளுக்கு? 83. இந்த இதில் நம்ம என்ன போடுவோம்? 83 - 38. ஓகேங்களா, 38. இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஸோ போட்டு பாருங்கள் பார்க்கலாம். போட்டு பார்த்து இதே மாதிரி மாடலில் தான் இந்த சம். ஓகேங்களா, இந்த 2 சம்மு புக்கில் பண்ணிடுறீங்களா? ஓகேங்களா, தேங்க்யூ.